வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்க சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம எக்ஸலோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே கார்னரில் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மூணாவது ஆப்ஷன் தான் சைஸ் அப்படின்னு இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் மூவ் ரீஸ்டோர் பற்றிலாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் சைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சின்ன சைஸ் எக்ஸல் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமை நம்ம வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேமோட கடைசியில் மவுஸை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி மவுஸு ஏற மார்க்காக மாறும். இங்கே பாருங்கள், மவுஸு வேறு இடத்துல வச்சுருக்கேன். மவுஸு எப்படி சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். இதுவே இந்த பார்டரில் மவுஸை கொண்டு போகும்போது சிம்பிள் மாறுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல மவுஸை அமுத்தி பிடிச்சிட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலோட சைஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அப் அண்ட் டவுனுக்கு கீழே எட்ஜில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி மவுஸோட சிம்பிள் மாறும். அதுக்கப்புறம் மவுஸை அமுத்தி பிடிச்சிட்டு மேலே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸலோட ஃப்ரேம் சைஸும் மாறும். இது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம அட் அ டைமில் நம்மளோட டெஸ்க்டாப்பில் வேறு ஒரு ஃபைல்ஸை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ரெண்டுமே அட் அ டைமில் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், இதுலேயும் வேலை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் இந்த சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு டெஸ்க்டாப்பில் சேஞ்ச் பண்ணி வச்சு எக்ஸல் ஃபைலை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நம்ம எக்ஸல் டூரில் சந்திப்போம்.